வெல்கம் டு ஜோ சமையல். பலாப்பழம் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சீசன் வந்து பலாப்பழம், மாம்பழம் அந்த சீசன். அதனால் கிடைக்கும் போதே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பலாப்பழம் வந்து அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பலாப்பழம் வந்து அப்பா வந்து கோயிலுக்கு சிறுவாபுரி போயிட்டு வர வழி நிறைய விற்றுருந்தாங்க சொல்லி ஒரு பெரிய பலாப்பழமாக வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பலாப்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்து அவர் கட்டுப்படி ஆகலை. ஸோ அதனால் பெருசாக வந்து வாங்கிட்டு இந்தாங்க ஆசை தீர சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பலாப்பழமாக வாங்கிட்டு வந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பழுக்கும் அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம பலாப்பழம் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நல்லா அந்த நல்ல பலாப்பழம் ஸ்மெல் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நல்ல பலாப்பழம் பழுத்துருச்சு அப்படின்னு. நம்ம அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எங்கடா ஏதோ பலாப்பழம் வாசனை அடிக்குதே அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பலாப்பழம் பழுத்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பழத்தை நம்ம வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கத்தியில் வந்து கோகனட் ஆயிலோ இல்லை நீங்கள் எந்த ஆயில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கைகள்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த நைஃப்லேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பலாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தோ இல்லை அமைக்க பார்த்தோ வந்து இது பழுத்துருச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதோட ஸ்மெல் வச்சு தான் வந்து நம்ம பழுத்துருச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரால் இது பிரிக்கவே முடியல. ஸோ ஒரு சைடு அம்மா ஒரு சைடு தங்கச்சின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. பாதி கட் பண்ணி ஸோ ஒரு வழியாக வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த ஹாஃப் பலாப்பழம் எடுத்து சைடில் வச்சுட்டோம். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஹாஃபை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் நான் சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் வந்து கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கத்தியில் ஒட்டாமல் வரும். கையிலையும் உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஒட்டாது. அந்த பிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதை ஓவராக இருக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் குவார்ட்டர் பார்ட்டாக வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காக அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நைஃபும் வந்து ஷார்ப்பாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா வந்து உங்களுக்கு டக்குன்னு அப்போ தான் வந்து அந்த சொல்லெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய பழம் அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை கட் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன நைஃப் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒத்து வராது. கொஞ்சம் பெரிய நைஃபாக அதுவும் நல்லா ஷார்ப்பாக இருக்க நைஃபாக எடுத்து இன் பிட்வீன் வந்து இந்த மாதிரி நேராக குத்தி சைட்லலாம் வந்து கட் பண்ணுற போது தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகி வரும். ஸோ குவார்ட்டர் பார்ட் வந்து எடுத்தாச்சு. இப்போ நடுவில் இருக்க அந்த தண்டு பகுதி வந்து ஃபுல்லாகவே கட் பண்ண வரலை. அதனால் வந்து சைடில் வந்து அந்த சொலைகளை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த சொலைகளை எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பேனா கத்தி மாதிரி சின்ன நைஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய நைஃப் ஒன்று சின்ன நைஃப் ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து பலாப்பழம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நம்ம ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் எடுத்தாச்சு. மேலே இருக்க அந்த ஒயிட் பார்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா அதை சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மேலே இருக்க ஒயிட் பார்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் மேலே இருக்க அந்த ஒயிட் பார்ட் அந்த நூல் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டு வேறு லெவல். சில பலாப்பழம்லாம் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பலாப்பழம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு. தேன் மேலே ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்களோட லக்குன்னு சொல்லலாம். இந்த பலாப்பழம் வாங்கி இந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணோம். பட் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சீசன் இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பலா வாழை அந்த முக்கனி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாம்பழம் பலாப்பழம்லாம் கிடைக்கும் போதே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். அதனால் இதில் இருக்க கொட்டையை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு ஏன்னா பலாப்பழம் வந்து ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொட்டையை வந்து தூக்கி போடாமல் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூடு வந்து உங்களுக்கு தணிச்சிடுது. ஸோ கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.